மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அப்படிங்கிற ஒரு பிரபலமான யூடியூபருங்க. இவர் என்ன செஞ்சாரு, ஒரு பிரபலமான அரசியல்வாதி தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய பள்ளி மாணவிகளை பற்றி ஆபாசமாக கொச்சையாக கேவலமாக பேசியிருந்தாரு. ஸோ இவர் பேசின அந்த ஒரு விஷயத்தை இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அப்படிங்கிற இந்த பிரபலமான யூடியூபர் தட்டி கேட்டார். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அப்படிங்கிற அந்த யூடியூபருக்கு கிட்டத்தட்ட 70-80 நபர்கள் கால் பண்ணி அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு மக்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த பிரபல அரசியல்வாதி யாரு, அவர் தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய பள்ளி மாணவிகளை பற்றி என்ன பேசினாரு, அதற்காக யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, இவரை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க, இதை பற்றி எல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சமீப காலமாக தளபதி விஜய் அவர்கள் பார்த்துட்டிங்கன்னா பள்ளிகளில் படிக்கக்கூடிய நல்ல மார்க் எடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவருடைய சொந்த செலவில் அந்த பள்ளி மாணவிகளை கூப்பிட்டு பரிசளிச்சுட்டு இருக்காரு. இந்த ஒரு நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க அவருடைய சொந்த செலவுலேயே பண்ணிட்டு இருக்காரு. இத்தனை நாள் அவர் தனிப்பட்ட முறையில் பண்ணிட்டு இருந்தாரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கட்சியினுடைய பேர்ல அந்த பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. இதுக்காக அவர் எந்த ஒரு லாபமோ எந்த ஒரு ஆதாயமோ அவர் எதிர்பார்த்து இதை பண்ணல. பள்ளி குழந்தைகளுக்காக, பள்ளி குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படிங்கறக்காக அவங்களை ஊக்குவிக்கும் விதமா இவர் தன்னுடைய சொந்த காசை போட்டு தொடர்ந்து எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்து வந்துட்டு இருக்காரு. இவர் செய்யக்கூடிய இந்த ஒரு நல்ல விஷயங்களை பத்தி தான் தமிழக வாழ்வாதார கட்சியை சேர்ந்த வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்காரு. அதுவும் நல்ல விதமா பேசியிருந்தா பரவாயில்லைங்க. எந்த அளவுக்கு மோசமா எந்த அளவுக்கு கேவலமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காரு. முக்கியமா தளபதி விஜய் அவர்கள் பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவர் முழுக்க முழுக்க பேசுனது யாரைனா, அங்க பரிசு வாங்க வந்த அந்த மாணவிகளை பத்தியும் அந்த மாணவிகளுடைய பெற்றோர்களை பத்தி தான் முக்கியமா அவர் பேசியிருக்காரு. அவ்வளவு மோசமா பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, தளபதி விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய பள்ளி மாணவிகள் எல்லாரும் தமிழ் இனத்தில் பிறந்த ஒரு ஈனப்பிறவிகள் அப்படின்னு பேசிட்டாருங்க. இதை மட்டும் தான் பேசினாரா அப்படின்னு கேட்டா இதை மட்டும் இல்ல, இன்னும் என்னவெல்லாம் பேசியிருக்காருன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய பள்ளி மாணவிகள் எல்லாருமே ஃபியூச்சர்ல வேற ஒருவருக்கு மனைவி ஆகக்கூடியவங்க. அப்படிப்பட்ட அந்த பெண்களை இவங்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்து அந்த கூத்தாடிக்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டி கிசரிக்க வைக்கிறாங்க அப்படின்னு இந்த அளவுக்கு மோசமா கேவலமா பேசிட்டாருங்க. இந்த பெற்றோர்களை இப்படி கூட்டிட்டு வந்து இந்த வேலையை செய்யறதுக்கு கம்முன்னு அந்த பிள்ளைகளை கூட்டி கொடுத்துட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இந்த அளவுக்கு மோசமா தளபதி விஜய் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அந்த பள்ளி மாணவிகளை, அந்த பள்ளி மாணவிகளுடைய பெற்றோர்களை ரொம்ப கேவலமா பேசியிருக்காருங்க. இதையே கண்டிச்சுதான் இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அப்படிங்கிறவரு ஒரு எதிர்ப்பு வீடியோவை போட்டிருக்காரு. எப்படி நீ பேசலாம், இது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வீடியோல நிறைய விஷயங்கள் இவரை பத்தி பேசியிருப்பாரு. இவர் வெளியிட்ட இந்த வீடியோவுக்கு தான் இப்ப தமிழக வாழ்வாதார கட்சியை சேர்ந்த நபர்கள்லாம் இவருக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் இருப்பாங்க, அதுக்கு மேல கூட நபர்கள் இருக்கலாம். அவ்வளோ நபர்கள் இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அவருக்கு கால் பண்ணி பயங்கரமா திட்டி கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு நடந்த இந்த சம்பவத்தை ப்ரூஃபோட அவர் ஒரு வீடியோவாவே வெளியிட்டாருங்க. இந்த வேல்முருகன் அவருடைய இந்த பேச்சுக்கு இந்த பிரபல யூடியூபர் மட்டும்தான் எதிர்ப்பு வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டா அவர் மட்டும் இல்ல, பிரபல அரசியல்வாதிகள் நிறைய பேர் இந்த எக்ஸ் தளத்துல இவருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தங்களோட பதிவுகளை வெளியிட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்துட்டீங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் கூட இவர் பேசின இந்த ஒரு பேச்சுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. இந்த வேல்முருகன் அவர்கள் பேசின இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா, தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் சம்பந்தப்பட்டவங்க கேள்வி கேட்க தானே செய்வாங்க. இப்போ உங்களுடைய வீட்டில் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ யாரும் இருக்காங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில போய் கலந்துக்கும் பொழுது அவங்கள பத்தி இன்னொருத்தர் தப்பா இந்த மாதிரி பேசுனா உங்களுக்கு கண்டிப்பா கோபம் வரும்ல. அதையே தான் இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அவர்களும் பல அரசியல்வாதிகளும் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் இவருடைய சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் தற்போது வரைக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே அவர் மன்னிப்பு கேட்கவே கிடையாது. கடைசியாக கூட இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நடந்து அந்த ஒரு ப்ரெஸ் மீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, நான் சரியாக தான் பேசியிருக்கேன், இந்த அரசியல் அஞ்சாங்குஞ்சான்களை வச்சுக்கிட்டு இந்த யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிற வேலையெல்லாம் எங்கிட்ட வேண்டாம், அதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க, நான்லாம் யார்ட்டையும் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ட்டு பகிரங்கமாக அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய பள்ளி மாணவிகளை இந்த அளவுக்கு இழிவாக பேசியிருக்காரு, அந்த பள்ளி மாணவிகளுடைய பெற்றோர்களை இழிவாக பேசியிருக்காரு. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல, இந்த சைடில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆளுங்கட்சி இதுவரைக்கும் தற்போது வரைக்கும் இந்த ஒரு விஷயத்துல அவங்க மூக்க நுழைக்கவே இல்லை. என்ன ரீசன் அப்படிங்கிறது எதுவும் தெரியல. இப்போ இந்த வேல்முருகன் செய்யக்கூடிய விஷயம், இந்த வேல்முருகன் செய்யக்கூடிய இந்த ஒரு அரசியலானது எப்படி இருக்குதுன்னா, முதல்ல தமிழ்நாட்டில் கல்வியை வச்சு அரசியல் பண்ணாங்க. கல்விக்கு அப்புறமா
அந்த பள்ளிக்கூடங்கள்ல கொடுக்கப்பட்ட பாட புத்தகங்களை வச்சு அரசியல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட புத்தகங்கள்ல இடம்பெறக்கூடிய மொழியை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்முருகன் இப்ப புதுசா ஒரு சாப்டர் ஆரம்பிச்சிருக்காரு, அரசியல் சாப்டர். இது என்ன சாப்டர்னா பள்ளி குழந்தைகளை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் செய்யக்கூடிய இந்த ஒரு அரசியலை தான் பலரும் தட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். அவர் தட்டி கேட்டதுக்கு இவங்களோட சைட்ல இருந்து கிட்டத்தட்ட 70-80 பேருக்கு மேல வந்து அவர் வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ்க்கு கால் பண்ணி பயங்கரமா கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. சரி மக்களே, இந்த வேல்முருகன் அவர்கள் பேசிய இந்த ஒரு மோசமான பேச்சை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.